அதாவது ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்களாம். இதுக்கு முன்னுக்கு நம்ம பாவிகளா இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னுக்கு, கல்வாரி சிலுவையை நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு முன்னுக்கு நானும் நீங்களும் பாவிகளாத்தான் இருந்தோம். ஆனால் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அதை நாங்கள் எப்போ விசுவாசித்தோமோ அன்றிலிருந்து நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவிகளாக இருந்த நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதே போல வறுமையிலேயும் தரித்திரத்திலேயும் இருந்த நாங்கள் 2 கொரிந்தியர் 8:9 அடிப்படையில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டோம். அதே போல வியாதியிலையும் வேதனையிலையும் பலவீனத்திலையும் இருந்த நாங்கள் தேவனுடைய அந்த வெளிப்பாட்டினால் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். எப்படி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டோம்? கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென்?